ரெண்டாவது இமெயில் அனுப்புகிறப்போ இமெயிலுக்கு ஒரு ஐடி இருக்குது. அதே மாதிரி ஐபி நம்பர்னு ஒன்று இருக்குது. எந்த இதிலிருந்து வந்தது, ஃபோனில் இருந்து இல்லை எந்த சிஸ்டத்தில் இருந்து எந்த லேப்டாப்பில் இருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு ஆப்பு, அந்த ஆப் மூலமாக நீங்கள் பேசுனீங்கன்னா எங்கேருந்து பேசுகிறீங்க, எங்கே மெயில் அனுப்புறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆப்பை நீங்கள் வந்து தடை பண்ணிடுங்க. அந்த ஆப்பை வந்து உலக லெவலில் இருந்தாலும் சரி, அதை வந்து தடை பண்ணக்கூடிய அதிகாரம் இந்தியாவுக்குள்ளே அந்த ஆப்போட இது வரக்கூடாது, அந்த ஆப் மூலமாக வரக்கூடிய எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு இல்லையா. மத்திய அரசு இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆபாசமான ஆப்பெல்லாம் ஒரு 34 ஆப்பை என்னமோ தடை பண்ணாங்க. அவங்க ஒன்று தடை பண்ண இன்னொரு பேரில் வரப்போகிறான். ஆனாலும் கூட அதை தடை பண்ணணும். அது ஒரு பெரிய டார்க் வெப்சைட்டு. அதில் வந்து ப்ரைவேட்டான விர்ச்சுவல் நெட்வொர்க் பயன்படுத்துகிறாங்க. இதில் டெக்னிக்கலாக நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால தான் போலீஸ் என்ஐஏ உள்ளிட்டவைலாம் தடுமாறுது அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அவங்களுக்கு இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பாதிக்கு மேல் நம்ம ஆளுக்கு தான். அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் தான், நிறைய தமிழர்கள் தான் இருக்காங்க. அப்போது இதை வந்து கண்டுபிடிச்சி இது தடை பண்ணுறதுக்கு ஏன் வந்து அரசாங்கம் முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்று வந்து லோக்கல் போலீஸ் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சிபிசிஐடி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே போய் பண்ணலாம், இஞ்சி போனால் அதர் ஸ்டேட் வரைக்கும் போகலாம். இது வெளிநாட்டிலேருந்து வர மாதிரி தெரியுது. ஆக இது இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா இன்டர்போல் அவங்க மூலமாக பார்க்கணும். சிபிஐ இதை வந்து அவங்களே எடுத்துக்கணும். இதில் வெடிகுண்டு இருக்கிறனால என்ஐஏ அவங்க இதில் கவனம் செலுத்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து நம்ம எல்லை தாண்டி இருந்தால் கூட எப்படி எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒழிக்கிறோமோ, எப்படி சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து நம்ம படைகளை வான்வெளியிலையோ எந்த வெளியிலையோ அனுப்பிச்சு அவங்கள எல்லாத்தையும் நொறுக்கி அவங்கள அழிக்கிறோமோ, அதை மாதிரி இந்த தீவிரவாத இயக்கம் இதை மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய நபர்களை நிச்சயமாக அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவன் எங்கே இருந்தாலும் சரி அவன் இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணதுக்கு இன்னும் எவனுக்குமே அந்த எண்ணமே வரக்கூடாது. ஒன்று ஆப்பை தடை பண்ணணும், ரெண்டாவது எங்கேருந்து வரும்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சி அவனை அழிக்கணும். அவனுக்கு வந்து சும்மா கேஸ் போட்டோம், அரெஸ்ட் பண்ணோம், ரிமாண்ட் பண்ணோம், சார்ஜ் ஷீட் போட்டோங்கிறது கூடாது. இவன்லாம் அழிக்கப்பட வேண்டியவன். ஏன்னா பொதுமக்களை பயமுறுத்துறான். இதுக்கு தண்டனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கம்மி தான். நம்ம இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இருந்தது இல்லையா, இப்போ பிஎன்எஸ், அதைப்படி பார்த்தாச்சுன்னா பெரிய தண்டனை கிடைக்காது. அந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் லேட் ஆகும்.